2024ஆம் ஆண்டு 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இப்பொழுது சரியாக காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 4 மணியோடு முடிவடைந்திருக்கிறது. இதன் போது மிக முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி உறுப்பினரும் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களான அந்தகுமார திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ உட்பட பலரும் தங்களுடைய வாக்குகளை தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து செலுத்தியிருக்கிறார்கள். அது குறித்தான முழுமையான காணொலியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஆர்வமாக அதே நேரத்தில் மிகவும் மும்முரமாக தங்களுடைய நம்பிக்கையோடு வாக்களித்தது மட்டுமில்லாமல் தங்களுடைய வாக்குப்பதிவையும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற இந்த ஜனாதிபதி தேர்தலானது மிக முக்கியமான தேர்தலாக இலங்கையில் பார்க்கப்படுகின்றது. காரணம், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இந்த தேர்தலிலே மக்கள் மிகவும் ஆர்வமாக வாக்களிப்பது மட்டுமில்லாமல் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள். எனவேதான் அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி யாராக இருப்பார் என்பதில் உலகமே உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கை மக்களும் கடந்த தேர்தலை விடவும் இந்த தேர்தலில் அதிகமான ஆர்வம் செலுத்துவது மட்டுமில்லாமல் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக காணப்படுகின்றார்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கருத்தின் பிரகாரம் குறிப்பாக சரியாக மாலை 4:15 மணிக்கு தபால் மூலமான வாக்கெடுப்பு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து சரியாக இரவு 10 மணிக்கு முதலாவது வாக்கு முடிவை அறிவிக்க முடியும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதனைத் தொடர்ந்து குறிப்பாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வித்தியாசமான முறையிலே தன்னுடைய வாக்களிப்பை செலுத்தியிருக்கிறார். தேங்காய் உடைத்தை விட்டு வித்தியாசமாக வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய வாக்குகளை செலுத்தியிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இலங்கை வரலாற்றில் இது பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக இப்படியாக ஒரு நிகழ்வு நடந்தது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது இலங்கையில் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இது அவதானிக்கப்படுவது மட்டுமில்லாமல் நிறைய பேர் தன்னுடைய ஆர்வமான வாக்களை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஜனாதிபதி வேட்பாளராக இந்த முறை போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் சீலரத்ன தேரர் அவர்களும் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருந்தார். අන්තෑගේ කවුද දිනන්නේ කියලා මට නම් කියන්න බෑ. කාටවත් කියන්න බෑ වගේ වෙන්නේ. පුද්ගලිකවම අක්ෂදේශවලින් ඉවත් වුණේ. මම හිතනවා ජනතාව ගැන හිතලා வாக்குச்சாவடியிலே முதல் வாக்காக நான் என்னுடைய வாக்கை பதிவு செய்கின்றேன். மக்கள் இந்த தேர்தலிலே போய் வாக்களிக்க வேண்டும். தங்களுடைய ஆர்வத்தை காண்பித்து அவர்களுக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரித்தை பிரயோசனமான முறையிலே உபயோகிக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி மக்களுடைய கையிலே இருக்கிறது. அதனை அவர்கள் சரியான முறையிலே செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே சிக்கி தவித்து நாடு அல்லோலப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே முதல் தடவையாக இந்த 2 வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராயம் கோரப்படுகிறது. ஆகையினாலே இதிலே மக்கள் புறமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.